Subscribe to my channel and also press this bell icon so you can get latest video notifications. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று கத்தோலிக்க திரு அவையானது திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு விழாவை கொண்டாடுகின்றது. கத்தோலிக்க திரு அவையானது மூன்று மனிதர்களினுடைய பிறப்பு விழாவை தான் கொண்டாடும். பொதுவாக கத்தோலிக்க திரு அவையில் ஏராளமான புனிதர்கள் இருக்கிறார்கள். இந்த புனிதர்களுடைய விழாவை பிறப்பு விழாவாக கொண்டாடுவது கிடையாது. மாறாக அவர்களுடைய இறந்த நாளை விண்ணக பிறப்பாக கருதி அவர்கள் விண்ணகத்திலே பிறந்திருக்கிறார்கள் என்று நம்பிக்கையோடு திருச்சபையானது அந்த இறப்பு விழாவை கொண்டாடுகிறது. ஆனால் இந்த மூன்று மனிதர்களுக்கு மட்டுமே அவர்களுடைய பிறப்பு விழாவையும் கொண்டாடி மகிழ்கின்றது. ஏன் என்று பார்க்கின்ற பொழுது, இந்த மூன்று மனிதர்கள், ஒன்று திருமுழுக்கு யோவான், இன்னொன்று அன்னை மரியாள், இன்னொன்று நம்முடைய ஆண்டவர் இயேசு. இவர்கள் மூவரும் இந்த உலகத்திலே பிறக்கும் பொழுது ஜென்ம பாவம் இல்லாமல் பிறந்தார்கள். திருமுழுக்கு யோவான் ஜூன் மாதம் 24ஆம் தேதி பிறந்தார், அதாவது இன்று. அவர் எலிசபெத்தினுடைய வயிற்றில் இருக்கும் பொழுதே தூய ஆவியால் நிரப்பப்படுகிறார். அதன் காரணமாக ஜென்ம பாவம் இல்லாமல் இந்த உலகத்திலே பிறக்கிறார். அன்னை மரியாள் செப்டம்பர் 8ஆம் தேதி பிறந்தார்கள். அவர்கள் ஆண்டவரால் முன் குறித்து வைக்கப்பட்ட காரணத்தினால் இந்த உலகத்திலே பிறந்த பொழுது ஜென்ம பாவம் இல்லாமல் பிறந்தார்கள். நம்முடைய ஆண்டவர் இயேசு, நம்முடைய மீட்பர், டிசம்பர் 25ஆம் தேதி பிறக்கிறார். அவர் கடவுளாக இருக்கிறார், கடவுளுடைய மகனாக இருக்கிறார். ஆகவே ஜென்ம பாவம் என்ற சிந்தனைக்கே அங்கு இடம் கிடையாது. ஆக இன்று இந்த திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு விழாவை கொண்டாடுகின்ற பொழுது கிட்டத்தட்ட இஸ்ராயேல் குலத்திலே 400 ஆண்டுகளாக இறைவாக்கினர்கள் இல்லாத குறையை, அந்த இடைவெளியை திருமுழுக்கு யோவான் நிவர்த்தி செய்கிறார். 400 ஆண்டுகளுக்கு பின் இறைவாக்கினராக பிறந்தவர் திருமுழுக்கு யோவான். கடைசி இறைவாக்கினரும் திருமுழுக்கு யோவான் தான். ஆக இவருடைய பிறப்பு விழா நமக்கு என்ன சொல்லுகிறது என்பதை 3 கருத்தியல்களாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக, ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால் அது கடவுளினுடைய கொடை. பிறப்பு என்பது கடவுளினுடைய கொடை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஒவ்வொரு குழந்தையும் இந்த உலகத்திலே பிறக்கும் பொழுது கடவுள் இந்த உலகை அன்பு செய்கிறார் என்ற மகிழ்ச்சியான செய்தியோடு தான் இந்த உலகத்திலே குழந்தை பிறக்கிறது என்று சொல்லுகிறார்கள், சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஆக இந்த திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு இறைவனுடைய கொடை என்று எவ்வாறு சொல்லலாம் என்று பார்த்தோமேயானால், செக்கரியா, எலிசபெத் இவர்கள் இருவரும் வயதானவர்கள். அதோடு மட்டுமல்ல, இவர்கள் குருத்துவ குலத்தை சேர்ந்தவர்கள், குருத்துவ குலத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த முதியவர்கள், அதாவது கிழடு கிழவி என்று சொல்லக்கூடிய நிலை. காரணம், வயதானவர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாத காரணத்தினால் மலடு என்று அழைக்கப்பட்டவர்கள். இவர்களுக்கு இறைவனுடைய கொடையாக குழந்தை பாக்கியம் கொடுக்கப்படுகிறது. இங்கு ஒன்றை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். இவர்கள் இருவரும் குருத்துவ குலத்தை சார்ந்தவர்கள். குருத்துவ குலம் என்று சொல்லுகின்ற பொழுது இருக்கின்ற குலத்திலேயே மிகப்பெரிய குலமாக கருதியது குருத்துவ குலம். அதோடு மட்டுமல்ல, இவர் செக்கரியா அந்த ஆலயத்துக்குள் சென்று தூபம் காட்டக்கூடிய பொறுப்பை பெற்றிருக்கிறார். ஆக இப்படி கடவுளால் அன்பு செய்யப்பட்டவர்கள், குருத்துவ குலத்திலே இருந்தவர்களுக்கு குறை இருந்தது. என்ன குறையெனில் குழந்தை இல்லை.
அப்படியெனில் இதன் வழியாக இறைவன் இன்று நமக்கு என்ன சொல்ல வருகிறார் என்று பார்க்கின்ற பொழுது, இன்று ஏராளமானவர் சொல்லுவார்கள், கோயில் கோயிலாக ஏறிக்கொண்டிருக்கிறார், எப்ப பார்த்தாலும் கோயிலே இருந்துட்டு இருக்கிறான், கோயிலுக்காக எதை வேண்டியமாலும் செய்து கொண்டிருக்கிறான், ஆனா வாழ்க்கையை பாருங்க குழந்தை இல்லை என்று அந்த கேலி கிண்டல்கள், அல்லது கோயிலுக்காக உழைக்கிறான் எதுவுமே இல்லை, ஏழ்மையாக இருக்கிறாங்க, வறுமையா இருக்கிறாங்க, இப்படி சொல்லி நகைப்பதையும் நாம் பார்க்கலாம். அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் இந்த செக்கரியா எலிசபெத்தின் வழியாக சொல்ல விரும்புவது, பெரிய குலம், குருத்துவ குலம், அவர் குருவாக இருந்த அந்த ஆலயத்திலே தூபம் காட்டிக் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த மனிதருக்கே காலம் தாழ்ந்துதான் குழந்தை பாக்கியம் கிடைத்தது. அப்படியெனில் சாதாரண மக்களாகி நாம் எம்மாத்திரம். ஆக இறைவனுடைய கொடை எந்த நேரத்தில் எப்பொழுது கொடுக்கப்படுமோ அந்த நேரத்தில் கொடுக்கப்படும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது, இவர் கிழவர், கிழவி, மலடு என்ற அந்த வார்த்தைகளால் அழைக்கப்படுகிறார்கள். காரணம், குழந்தை இல்லை. வயதான காலத்திலே குழந்தை பாக்கியம் என்பது கற்பனையிலும் எண்ணி பார்க்க முடியாத ஒரு நிலை. அதோடு மட்டுமல்ல, விஞ்ஞானத்தாலும் மருத்துவத்தாலும் கண்டிப்பாக முடியாது என்று சொல்லப்படுவதுதான் அந்த முதுமை அடைந்த பிறகு குழந்தை கிடைக்கும் என்ற நிலை. இப்படி அனைத்து நிலைகளும் அடைந்து போன பிறகு இங்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது என்றால் இது இறைவனுடைய கொடை என்று சொல்லாமல் வேறு என்ன சொல்ல முடியும்? காரணம், ஒரு சில நேரங்கள்ல என்னுடைய ஜெபிக்க வருவாங்க, குழந்தை இல்ல ஃபாதர் எனக்காக ஜெபிங்க அப்படின்னு சொல்லும் போது நான் அவங்கள பார்த்து கேட்கறது உண்டு, நீங்க மருத்துவமனைக்கு சென்னீங்களா, டாக்டரை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது சொல்லுவாங்க, ஃபாதர் டாக்டர்கிட்ட பார்த்து போனோம், டாக்டர் பார்த்து என்ன சொன்னார் அப்படின்னா, எங்க 2 பேருக்கும் எந்த குறையும் இல்லை அப்படின்னு சொல்றார். மருத்துவ முறைப்படி குறை இல்லை, ஆனால் குழந்தை இல்லை. என்ன காரணம்? காரணம், குழந்தை பாக்கியத்தை கொடுப்பது கடவுள். கடவுளால் மட்டுமே கொடுக்கப்படக்கூடிய ஒரு கொடை என்பதை இந்த நாளிலே நாம் மறந்துவிடக் கூடாது. ஆகவேதான் தமிழ் மொழி மிக அழகாக சொல்லுகிறது, பெற்றோர்கள் குழந்தையை பெற்றவர்களை பெற்றோர் என்று அழைக்கிறார்கள். பெற்றோர்கள் என்றால் பெற்று எடுத்தவர்கள். யாரிடமிருந்து பெற்றெடுத்தவர்கள் என்று பார்க்கின்ற பொழுது இவர்கள் கடவுளிடமிருந்து பெற்றவர்கள், பெற்றுக் கொண்டவர்கள். ஆக இவர்கள் ஒரு கருவி மட்டும்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, இந்த குழந்தை பாக்கியம் செக்கரியாவுக்கு எங்க கிடைக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது ஆலயத்திலே கிடைக்கிறது. ஆலயத்திலே அவர் மன்றாடி கொண்டிருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, ஆலயத்திலே அவருக்கான அந்த நிலை வந்த நேரத்தில் அவருக்காக அந்த சீட்டு குலுக்கி போட்ட பொழுது அவருக்காக அந்த இடம் வருகிறது. அதாவது ஆலயத்தில் தூபம் காட்ட வேண்டும் என்ற நிலை. அந்த நேரத்தில் தான் ஆண்டவருடைய பதில் அங்கு வருகிறது. அப்படியெனில் அவர்களுடைய குரல் கேட்கப்பட்டது, மன்றாட்டு கேட்கப்பட்டது ஆலயத்தில் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆக ஒவ்வொரு தம்பதியரும் இறைவனிடம் ஜெபிக்க வேண்டும். திருமணத்தின் வழியாக இறைவன் கொடுக்கக்கூடிய அந்த முழுமை நிறைவை பெற்றுக்கொள்ள ஆண்டவரிடம் நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரிடம் ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவர் கண்டிப்பாக அந்த குழந்தை என்ற கொடையை தருவார் என்பது இந்த திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு வழியாக இறைவன் கொடுக்கக்கூடிய முதல் சிந்தனை. இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது இந்த குழந்தை பிறப்பின் அதிசயம். இந்த திருமுழுக்கு யோவான் ஒரு அதிசய குழந்தை என்று சொன்னால் அது 100க்கு 100 உண்மை. ஏனெனில் நாம் பார்க்கிறோம், முதலாவதாக இவர்கள் வயதான பெற்றோருக்கு பிறந்தார். வயதான பெற்றோருக்கு பிறந்தார் என்று சொல்லுகின்ற பொழுது ஏற்கனவே நான் சொன்னது போல இது ஒரு அற்புதம், இது ஒரு அதிசயம். மனித நிலையிலே அனைத்தும் முடிந்து விட்ட பிறகு, மனித நம்பிக்கை பொய்த்து விட்ட பிறகு, மனிதனால் இனி எதுவும் செய்ய முடியாது என்ற நிலை வந்த பொழுது அங்கு நம்பிக்கை துளிர்க்கிறது. அந்த நம்பிக்கை துளிர்ப்பதற்கு, அந்த நம்பிக்கை துளிர்ப்பதற்கு காரணமாக இருப்பது ஆண்டவர் இயேசு. கடவுள் என்று சொன்னால் அதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆக வயதான பெற்றோர் வழியாக குழந்தை கிடைத்தது முதல் அதிசயம். இரண்டாவது அதிசயம் என்னவென்று பார்க்கின்ற பொழுது இந்த குழந்தைக்கு யோவான் என்று பெயரிட வேண்டும். அதாவது குழந்தை பிறப்பதற்கு முன்னரே, எப்பொழுது குழந்தை பிறக்கும் என்று சொல்லப்பட்டதோ அப்பொழுதே வானதூதர் சொல்லுகிறார், பிறக்கும் குழந்தைக்கு யோவான் என்று பெயரிட வேண்டும். அப்படியெனில்
பேரானது பிறக்கும் முன்பே முன் குறித்து வைக்கப்பட்டது. அந்த யோவான் இந்த உலகத்திலே பிறக்கும் பொழுது யோவான் என்ற பெயர் கொடுக்கப்பட வேண்டும் என்பது தாயின் கருவில் உருவாகும் முன்பே எடுத்து சொல்லப்பட்ட செய்தியாக இருக்கிறது. ஆகவேதான் விவிலியம் சொல்லுகிறது, தாயின் கருவில் நீ உருவாகும் முன்பே உன்னை நான் தேர்ந்தெடுத்தேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் என்று சொன்ன வார்த்தை இங்கு நிறைவேறுவதை நாம் பார்க்கலாம். மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது இந்த குழந்தை பிறந்து 8வது நாள் விருத்த சேதனம் செய்வதற்காக வருகிறார்கள். வந்த நேரத்திலே இந்த குழந்தைக்கு என்ன பெயரிட வேண்டும் என்று அவர்கள் சொல்லுகின்ற பொழுது அவர்கள் நினைக்கிறார்கள், குழந்தையின் தந்தையினுடைய பெயர் சக்கரியா, அந்த பெயரையே அவர்கள் போடலாம் என்று நினைத்த நேரத்திலே தாய் சொல்லுகிறார், இல்லை, யோவான் என்று சொல்ல வேண்டும். அப்ப அவங்க கேட்கிறாங்க சக்கரியாவிடம், இப்படிப்பட்ட பெயர் நம்முடைய வழக்கத்தில் குலத்தில் இல்லையே என்று கேட்ட பொழுது அவர் எழுதி கொடுக்கிறார் யோவான். உடனே அவருடைய வாய் கட்டவிழ்ந்தது. அதுவரை ஊமையாகி இருந்தவர், பேசாமல் இருந்தவர், எப்பொழுது யோவான் என்ற பெயரை எழுதினாரோ அப்பொழுதே அவருடைய வாய் கட்டானது அகன்றது. ஆக அந்த வாய்க்கட்டு அகன்றது இந்த குழந்தை செய்த அற்புதமாக அங்கு கருதப்படுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கின்ற பொழுது இந்த குழந்தை எப்பொழுது அன்னை மரியாள் எலிசபெத்து வீட்டுக்குள் சென்றாரோ அந்த வருகையை பார்த்தவுடன் திருமுழுக்கு யோவான் எலிசபெத்தின் வயிற்றுக்குள் இருந்து மகிழ்ந்து துள்ளி குதிக்கிறார். துள்ளி குதித்தது ஒரு அதிசயம். அதோடு மட்டுமல்ல, ஜென்ம பாவம் கிடையாது. எப்பொழுது தூய ஆவியானவரால் வயிற்றுக்குள் இருந்த இந்த கருவானது அக்களித்ததோ, இந்த யோவான் அக்களித்தாரோ, அப்பொழுதே ஜென்ம பாவமானது விலக்கப்பட்டது, களையப்பட்டது. இந்த உலகத்திலே ஜென்ம பாவம் இல்லாமல் யோவான் பிறக்கிறார். இது ஒரு அதிசயம். இப்படியாக அதிசயங்களுக்கு மேல் அதிசயமாக இந்த குழந்தை பிறந்தது. அதோடு மட்டுமல்ல, இந்த குழந்தை பிறந்தவுடன் சுற்றி இருந்தவர்கள் சுற்றார் சொல்லுகிறார்கள், இதோ வயதான காலத்துல அவர்களுக்கு ஆண்டவர் ஒரு குழந்தை கொடுத்திருக்கிறாரே, அவர்களை ஆண்டவர் இரக்கத்தோடு கவனித்திருக்கிறாரே என்று அவர்கள் மகிழ்ச்சியால் ஆர்ப்பரிக்கிறார்கள், மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஆக குழந்தை பாக்கியம் அவர்களுக்கு, அந்த குழந்தை திருமுழுக்கு யோவான் வழியாக அங்கு மகிழ்ச்சியானது பெருகியது, மகிழ்ச்சியானது அங்கு கொடுக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது பிறப்புக்கு ஒரு காரணம். ஒவ்வொரு பிறப்புக்கும் ஒரு காரணம் உண்டு. வெறுமனே வெந்ததை தின்று சாவது அல்ல வாழ்க்கை. ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் செத்தோம் என்பது அல்ல வாழ்க்கை. வாழ்க்கை என்பது எதையாவது விட்டு செல்ல வேண்டும். என்னுடைய பிறப்பு என்னுடைய பெற்றோர் எனக்கு கொடுத்த அடையாளமாக இருந்தாலும் அந்த அடையாளம் அல்ல என்னுடைய வாழ்வு. நான் ஒரு அடையாளத்தை உருவாக்க வேண்டும். இந்த உலகத்திலே நான் இருந்தேன் என்பதற்கான ஒரு அடையாளத்தை நான் விட்டு செல்ல வேண்டும். கல்லறையில் சிலுவையில் வைப்பதல்ல அடையாளம். வாழும்போது அந்த அடையாளத்தை நான் விட்டு செல்ல வேண்டும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, திருமணம் முடிந்து குழந்தை பாக்கியம், குழந்தை கிடைத்தது, என்னுடைய தலைமுறையை நான் விட்டு செல்கிறேன், அது போதும். அனைவருக்கும் இருப்பதுதான் இது. இது அல்ல விட்டு செல்லக்கூடிய நிலை. நீங்கள் செத்தாலும் நீங்கள் பிறக்க வேண்டும். நீங்கள் இறந்து போனாலும் நீங்கள் பிறக்க வேண்டும். எவ்வாறு பிறக்க வேண்டும்? உங்களுடைய எண்ணங்கள், நீங்கள் விட்டு சென்ற நிலைகளை பார்க்கின்ற பொழுது, அவர்கள் நினைக்கின்ற பொழுது நீங்கள் மீண்டும் மீண்டும் பிறந்து கொண்டிருக்கிறீர்கள். அதான் பிறப்பின் பலன் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆக இவர் பிறந்தது ஒரு அதிசயம் என்று பார்த்தோம். அதோடு இவருடைய பிறப்பு ஒரு காரணத்தை குறிக்கிறது. எதற்காக பிறந்தார் என்று பார்க்கின்ற பொழுது பாருங்க, விவிலியம் மிக அழகாக சொல்லுகிறது, இவர்கள் சக்கரியா எலிசபெத் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய ஜெபமானது தொடர் ஜெபம். அந்த தொடர் ஜெபத்தின் வேண்டுதல் தான் கேட்கப்படுகிறது. வானதூதர் வந்து சொல்லுகிறார், உங்களுடைய மன்றாட்டு கேட்கப்பட்டது. அப்படியெனில் அவர்கள் தொடர்ந்து மன்றாடினார்கள், கிடைக்கும் வரை மன்றாடினார்கள். அப்ப நாம் எதை கேட்கிறோமோ அது கிடைக்கும் வரை மன்றாட வேண்டும். அடுத்ததாக வானதூதர் சொல்லுகிறார், இவர் கடவுளுடைய பார்வையில் பெரியவராக இருப்பார். அப்ப பிறக்கின்ற குழந்தை இந்த உலகத்திலே கடவுள் பார்வையில் பெரியவராக இருக்க போகிறார் என்று சொல்லுகிறார். அதோடு மட்டுமல்ல, இவர் வர இருக்கக்கூடிய கடவுள் மீட்பர் இயேசுவுக்கு முன்னடையாளமாக இருக்கிறார். வழியை ஆயத்தம் செய்பவராக இருக்க போகிறார். கடவுளுக்காக ஒரு இனத்தை இவர் ஆயத்தம் செய்வார். இஸ்ராயேலர் பலரை திரும்பி கொண்டு வருவார். அப்படிப்பட்ட வல்லமை உள்ள குழந்தை இது. இந்த குழந்தை தான் அதை செய்ய போகிறது என்ற அந்த பிறப்பினுடைய காரணம் அங்கு சொல்லப்படுகிறது.
ஆக பிறப்பு ஒரு காரணமாக, பிறப்பு ஒரு வரலாறாக அமைய வேண்டும் என்பதுதான் இறைவன் இன்று நமக்கு சொல்லக்கூடிய உண்மை. கடவுளை பார்த்து நாம் ஜெபிக்க வேண்டும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், திருமணத்தினுடைய நிறைவை காண முடியாத நிலையில் இருப்பவர்கள் ஆண்டவரை பார்த்து ஜெபிக்க வேண்டும். நான் மலேசியாவிலே இருக்கும் பொழுது ஒரு இந்து சகோதரி நர்ஸாக இருக்கிறார்கள். திருமணமாகி 5-6 ஆண்டுகள் குழந்தை இல்லை. குழந்தை இல்லாத நேரத்துல அப்ப அங்க ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, ஃபாதர் இது மாதிரி குழந்தை இல்லை, நீங்க அவங்களுக்காக ஜெபிங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ஜெபித்து விட்டு வந்தேன். கடந்த 1 மாதத்துக்கு முன்னாடி போன் செய்து சொன்னார்கள், ஒரே பிரசவத்தில் 3 குழந்தைகள், ஒரே பிரசவத்தில் 3 குழந்தைகள், 2 ஆண்கள் 1 பெண். போன் செய்து ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் இப்போது கேட்டுக்கொண்டிருப்பார்கள். ஆக இறைவன் கொடுக்கக்கூடிய பரிசு, கொடை, குழந்தை பாக்கியம் என்பது இறைவன் கொடுக்கக்கூடிய பரிசு. 1க்கு 3ஆக கிடைத்தது. இதை போல் ஏராளமான அடையாளங்களை என்னால் சொல்ல முடியும், என்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்ல முடியும். நாம் ஆண்டவரை பார்த்து கேட்போம். ஒவ்வொரு பிறப்பும், என்னுடைய பிறப்பும் இந்த உலகத்திற்கு என்ன சொல்ல போகிறது? என்னுடைய பிறப்பால் இந்த உலகம் மகிழப் போகிறதா, அல்லது என்னுடைய பிறப்பால் இந்த உலகம் அழப் போகிறதா? மண்ணுக்கும் வீட்டுக்கும் சாபத்தை, கண்ணீரை உருவாக்கக்கூடிய பிறப்பாக என்னுடைய பிறப்பு இருக்க போகிறதா, அல்லது மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய பிறப்பாக இருக்க போகிறதா? ஏன் என் வயிற்றுல வந்து பிறந்த, ஏன் பெத்து தொலைந்தா என்று கேட்கக்கூடிய வார்த்தையை நாம் வாழ இருக்கிறோமா, அல்லது அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய வாழ்க்கை நடத்த இருக்கின்றோமா? ஒரு நிமிடம் ஜெபிப்போமா. இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பானது உம்முடைய கொடையாக, அதிசய பிறப்பாக, அதோடு இணைந்து ஒரு அடையாளமாக, முன் அடையாளமாக இருந்தது போல என்னுடைய பிறப்பு நீர் கொடுத்த கொடை என்பதை நான் அறிந்திருக்கிறேன், நம்புகிறேன். என்னுடைய உடல், உயிர், ஆன்மா நீர் கொடுத்தது என்பதை நான் நம்புகிறேன். என்னுடைய பிறப்பின் வழியாக இந்த உலகுக்கு, இந்த சமூகத்திற்கு என்னால் ஆன ஒரு சில நிலைகளை, உதவிகளை, எண்ணங்களை விட்டு செல்லக்கூடிய பிறப்பாக என்னுடைய பிறப்பு அமைய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். என்னுடைய பிறப்பால் யாருக்கும் கண்ணீரை நான் கொடுக்காதவாறு, ஏன் இவன் பிறந்தான், ஏன் இவள் பிறந்தாள், எதற்காக என் வயிற்றில் வந்து பிறந்தாய் என்ற வார்த்தைகளை நான் கேட்காதவாறு, அந்த பிறப்பினுடைய மகிழ்ச்சியை ஒவ்வொரு நாளும், எப்பொழுது நான் பிறந்தேனோ அன்று என்னுடைய பெற்றோர் அனுபவித்த அந்த மகிழ்ச்சி, இறுதி வரை மகிழ்ச்சியை அனுபவிக்கக்கூடிய பிறப்பாக என்னுடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.